السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் ஒன்றுதான், யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின்பால் உறுதிப்படுத்துவாயாக. ஒரு அழகான பிரார்த்தனை, தப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை இந்த தீனின் பால் உறுதிப்படுத்துவாயாக. காரணம், ஈமான் என்பது மனித அடிப்படையில் கூடும் குறையும். ஆனால் நம்முடைய ஈமானை தக்க வைக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது. அந்த ஈமானை, அந்த ஈமானுடைய அந்த சுவையை, அந்த ஈமானுடைய அதிகரிப்பை நாம் நம்முடைய உள்ளத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹுவை பற்றி அதிகமாக கேட்க வேண்டும். அல்லாஹுவின் தூதருடைய செய்திகளை அதிகமாக கேட்கக்கூடிய காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துவான் இந்த மார்க்கத்தினூடாக. எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ் விரும்பும் ஈமானிய குடும்பம் உண்மையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை பற்றி அதனுடைய அடித்தளமாக இருக்கிற உறவான கணவன் மனைவி அவர்களினுடைய பண்புகள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள், அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அந்த விடயங்களை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உறவை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். கணவன் மனைவி என்கிற இந்த உறவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, இது என்னுடைய அத்தாட்சிகள் உள்ளவை என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறார். ஒரு கணவன் மனைவி உறவு என்பது சாதாரணமான உறவு அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இது என்னுடைய அத்தாட்சி. உங்களுக்கு உங்களுடைய கணவரை நீங்கள் முன்னால் பார்த்திருக்க மாட்டீர்கள், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எந்த குடுக்கல் வாங்கலும் உங்களுக்கு இருக்காது. அதே போலத்தான் உங்களுடைய மனைவி, இதற்கு முன்னால் நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீர்கள், எந்த பேச்சுவார்த்தையும் நீங்கள் அவர்களோடு வைத்திருக்க மாட்டீர்கள், எந்த விதமான உடன்படிக்கையும் செய்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த உறவு இணைந்தவுடன், திருமண ஒப்பந்தம் என்கிற இந்த உறவு இணைந்தவுடனே அப்படியே மாறுகிறது. கணவனுக்கு ஒரு சிறிய நோவினை வந்தால் மனைவி பதறுகிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனைவிக்கு ஏதாவது முசீபத்து வந்து விட்டது என்று சொன்னால், ஏதாவது கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் கணவன் பதறுகிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். தன்னுடைய தந்தை நோவினைப்பட்டால் பதறுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் என்னை பெற்றவர். என்னுடைய தாய் கஷ்டப்பட்டால் அதை பார்த்து கவலைப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் அது என்னுடைய தாய், என்னை பெற்றெடுத்தவள். என்னுடைய சகோதர சகோதரி அப்படித்தான். ஆனால் இந்த உறவு அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்றான், காரணமாக தான் சொல்றான், எந்த எதிர்பார்ப்பும் இந்த உறவுக்கு இல்லை. அல்லாஹ்வை முன்னிறுத்தி உடன்படிக்கை செய்து இருவரும்
ஒப்புக்கொண்டு ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். வாழ்க்கையின் மிக பெரும் பகுதி சாதாரண விஷயம் அல்ல திருமணம் என்ற சகோதரர்களே. வாழ்க்கையில் உன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். அதனோடு சேர்த்து வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஒரு பெண்ணோடு ஒரு ஆணோடு நீ இணைந்து பயணிக்க போகிறாய். எனவே அந்த உறவு அல்லாஹ் எப்படி அந்த உறவை விரும்புகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் இதன்பால் வழிகாட்டினார்களோ அதனை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய மிக முக்கியம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், "வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم." என்னுடைய அத்தாட்சிகள் இருப்பவை உங்களை உங்களுடைய மனைவிமார்களிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மன நிம்மதியை நீங்கள் பெறுவதற்காக. அல் குர்ஆன் சொல்கிறது, கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி என்கிற இந்த உறவை நான் படைத்திருக்கிறேன். இந்த உறவு மட்டும்தான் லிதஸ்குனு இலைஹா, அவர்களிடத்திலிருந்து மன நிம்மதி பெறக்கூடிய உறவு இது. என்னுடைய தாயிடத்திலிருந்து அன்பை பெறலாம், நிம்மதியை பெற முடியாது. என்னுடைய தந்தை இடத்தில் அரவணைப்பை பெறலாம், ஆனால் நிம்மதியை பெற முடியாது. அல்லாஹ் ஒரு உறவை சொல்கிறான், இந்த உறவு தான் மன நிம்மதி அளிக்கும். என்னுடைய கட்டளைக்கு உட்பட்ட உறவாக இருந்தால், என்னுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றக்கூடிய ஜோடிகளாக இருந்தால், நாங்கள் அவனை அல்லாஹ் சொல்கிறான் லிதஸ்குனு இலைஹா, மன நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு உறவாக அந்த உறவை நாம் ஆக்குவோம். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, அவர்களுக்கு இருவருக்கு மத்தியில் அன்பையும் நேசத்தையும் கருணையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த உறவு சாதாரண விஷயம் அல்ல, இது அல்லாஹ்வின் வார்த்தை சகோதரர்களே. இது ரோட்டில் எழுதக்கூடிய வார்த்தைகள் அல்ல, அல்லது உளவியல் ஆய்வாளர்களுடைய வார்த்தை அல்ல. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய மனித படைப்பை பற்றி முழுமையாக அறிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கணவன் மனைவி என்கிற இந்த இரண்டு உறவுகளால் மன நிம்மதியை ஏற்படுத்தும். இருவருக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் கருணையும் இந்த உறவு மட்டும்தான் பரிமாறிக்கொள்ள முடியும். மிக அழகான உறவு சகோதரர்கள். இந்த உறவு அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய உறவாக இருக்க வேண்டும். எப்படி மன நிம்மதி கிடைக்கும்? எப்படி அன்பாக குடும்பத்தை கொண்டு செல்ல முடியும்? எப்படி மார்க்க அடிப்படையில் குடும்பத்தை கொண்டு செல்ல முடியும்? அதற்கென்று சில தன்மைகளை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஒரு கணவன் கடைபிடிக்க வேண்டிய 10 பண்புகள் தன்னுடைய மனைவியிடத்தில், அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 10 பண்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதான் இன்றைக்கு உரை. மிக கவனமாக கேட்க வேண்டும். மிக முக்கியமான செய்திகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இந்த உறவு நமக்கு மன நிம்மதி அளிக்க வேண்டுமெனில், நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை போல ஆக வேண்டுமெனில், இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதலாவதாக ஆண்கள் கணவன்மார்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகள் என்ன? கணவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனைவிடத்தில் எப்படி தன்னை பிரதிபலிக்க வேண்டும்? முதல் விடயம் என்பது முதல் ஃபர்ஸ்ட் அவனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் தான் முதலில். அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை எந்த நேரத்திலும் எந்த விடயத்திலும் என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய செயல்பாடுகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையினூடாக இருக்கக்கூடிய கணவனாக ஒரு கணவன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனைவி, ஒரு பெண் மார்க்க அடிப்படையான கணவன்மார்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? நல்ல குணமுள்ள, நல்ல மார்க்கப்பற்றுள்ள ஒரு ஆண் மகன் உங்களுடைய பெண்களை பெண் கேட்டு வந்தால் அவனுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். ஆனால் மார்க்கம் தான் சகோதரர்கள் அழியாதது. மௌத்து வரை இந்த மார்க்கம் மட்டும்தான் அவனை வழிநடத்தும். ஆனால் இன்றைய சூழலில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லாமன் ரஹிம ரப்பி, மார்க்க அடிப்படையில் நல்ல குணத்தோடு வரக்கூடிய மாப்பிள்ளைமார்களை, மணமகன்களை ஏற்பதே கிடையாது பெரும்பாலான மக்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கிரைட்டீரியா பார்த்தோம் என்று சொன்னால், அவனிடத்தில் செல்வம் இருக்க வேண்டும், அவனிடத்தில் மிக பெரும் அளவிற்கு சொத்துகள் இருக்க வேண்டும் என்றுதான் நம்மில் பெரும்பாலான மக்கள். மார்க்கத்துக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நல்ல குணமும் மார்க்கத்திற்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு விட்டு விட்டார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈரல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உடலில் உடைய ஈரல் என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபாத்திமாவை நோவினை செய்கிறீர்களோ அவர் என்னை நோவினை செய்வதற்கு சமம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்பார்கள். மிகப்பெரிய அன்பு. அல்லாஹ் அக்பர். பத்ருடைய போர்க்களம் முடிகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 26 வயது ஆகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அன்சாரிகள் தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அலியே 26 வயது ஆகிவிட்டது, இன்னும் திருமணம் முடிக்கவில்லையே. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் ஒரு ஏழை, என்ன ஃபக்கீர், நான் ஒரு ஏழை, எனக்கு யார் பெண் தருவாள்? பத்ரில் போர்க்களத்தில் நின்றவர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இங்க பத்ருடைய போர்க்களத்தை எடுத்தால் தெரியும், போர்க்களம் ஆரம்பிக்க வேண்டுமெனில் மூவராக முன்னால் வர வேண்டும். அது போருடைய சட்டம். எதிரி பகுதியிலிருந்து 3 பேர் வர வேண்டும், முஸ்லிம் பகுதியிலிருந்து 3 பேர். அது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு நபர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வீரர். ரசூலுல்லாஹோடு தன்னுடைய சிறு வயதில் சாபிகூனல் அவ்வலூன், அல்லாஹ்வுடைய தூதரோடு கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற தரைவரிசைகளில் சிறுவர்களில் முதல் தரத்தில் வரக்கூடியவர். தோழர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமா பெண் கேட்கிறாவே. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய மகள் ஃபாத்திமா நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், உங்களுடைய மகள் ஃபாத்திமா நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் தலைவர், ஒரு போர்க்களத்தை வெற்றி பெற்று விட்டார். மிகப்பெரிய பிசினஸ் நெட்வொர்க் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அன்றைய காலத்தில் மிகப்பெரிய வணிகம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலியே, மகருக்காக எதை நீ வைத்திருக்கிறாய்? நீ திருமணம் முடிக்க வேண்டுமெனில் மகர் வேண்டும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மகர் இல்லை என்னிடத்தில் மகர்லாம் கிடையாது. ஒரு கவச ஆடை இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர், இது மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, உங்களோடு தான் இருந்தேன், நீங்கள் தான் என்னை வளர்க்கிறீர்கள், எனவே என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், அந்த கவச ஆடையை கொண்டு சந்தையில் வித்துவிட்டு அந்த காசை கொண்டு வா. அங்கிருந்து நான் போறாங்க. போகும்போது அங்கே ரசூலுல்லாஹுடைய முதல் மருமகன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா இங்கே வருகிறார், பார்க்கறாங்க. அடுத்து அந்த கவசத்தை வித்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். உஸ்மான் ரலியல்லாஹு அங்கே வந்தார்கள். வந்து, அலி என்ன செய்கிறாய்? உஸ்மான் அவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரை திருமணம் முடிக்க இருக்கிறேன். மகர் தொகைக்காக வேண்டி இந்த கவச ஆடையை நான் விற்க இங்கே வந்திருக்கிறேன். அப்படியா? எவ்வளவு? 400 திர்ஹம். நான் அதை வாங்கிக் கொள்கிறேன். ஒரு தோழர் ஒரு தேவைக்காக நின்று கொண்டிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடந்து செல்லவில்லை. அந்த தோழர் ஒரு தேவைக்காக இங்கே வந்திருக்கிறார், என்னிடத்தில் இருக்கிறது, நான் அதை கொடுத்து உதவ வேண்டும். ஒரு படிப்பினை இதில் 400 திர்ஹத்தை கொடுத்து வாங்கியாச்சு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு நற்குணத்தின் மிக சிறந்தவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அலி இங்க வாருங்கள், 400 திர்ஹத்திற்கு நான் அதை வாங்கிவிட்டேன், பணத்தை உங்களிடத்தில் தந்து விட்டேன், திருமண பரிசாக இந்த கவசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். இந்த உதவி மனப்பான்மை, அந்த சகோதரத்தோடு மனப்பான்மை, என் தோழர் தேவையில் இருக்கும் பொழுது இப்படித்தான் சகோதரர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா உதவி. இன்றைக்கு உஸ்மானுக்கும் அலிக்கும் தான் போர், உஸ்மானுக்கும் அலிக்கு இடைதான் பிரச்சனை என்கிற ரீதியில் இன்றைக்கு எத்தனையோ வாதங்கள் உருவாகி கொண்டிருக்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த 400 திர்ஹத்தை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் வாங்குகிறார்கள். எல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கப்படுகிறது. இதற்கு இடையில் இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஃபாத்திமா, நான்
அலிக்கு உன்னை நான் திருமணம் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அல்லாஹ்வின் தூதரே, குறைஷி கோத்திரத்திலேயே கடைசி ஏழை, குறைஷி கோத்திரத்திலே கடைசி ஏழை யார்? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபக்கீர், ஒன்றும் கிடையாது, அவருக்கா திருமணம் முடித்து கொடுக்க போகிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா, அவர் அப்படி இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அவரை நேசிக்கிறார், அல்லாஹ் அவரை விரும்புகிறார். ஃபாத்திமா சொன்னார்கள், நானும் விரும்புகிறேன் என்று சொல்லி மனம் முடித்து கொடுத்தார்கள். எந்த விதமான ஆடம்பரமும் எந்த விதமான மிகப்பெரிய அலங்காரங்களும் எந்த விதமான ஒரு விடயமும் இல்லாமல் அந்த திருமணம் நடைபெற்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தது அவன் மார்க்கம், அவன் ஈமானிய ஒழுக்கம், அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை, இதனை முற்படுத்த வேண்டும். ஒரு கணவனிடத்தில் இருக்க வேண்டும் மிக முக்கிய பண்பில் இந்த பண்பு இல்லையெனில் குடும்பத்தை நடத்தவே முடியாது. ஈமான் இல்லைன்னு சொன்னா, ஒரு கணவன்கிட்ட ஈமான் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு திருமணம் நடத்தவே முடியாது. இன்றைக்கு தலாக்குகளுடைய நடைபெறுகிற தலாக்குகள், அந்த நீதிமன்ற இஸ்லாமிய நீதிமன்ற ஜமாத்துகளை நாம் பல்வேறு நம்முடைய ரீசனை கேட்கிறோம். சொல்றாங்க, கணவர் சொல்றான் தன்னுடைய மனைவிட்ட, நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே கப்பல் விளாக்ஸ் போடும். ஒரு சில யூடியூப்ல இருக்கிறார்கள், அவர்களை போல நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் செய்து உன்னையும் என்னையும் நாம் அந்த ஸ்பான்சர்ஷிப், இந்த ப்ரமோஷன் செய்ய வேண்டும், நாம் ரெண்டு வீடியோ பண்ணணும். மனைவி அதை ஏற்கவில்லை, அல்லாஹ் தடுத்திருக்கிறார். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னுடைய அவுரத்தை வெளிக்காட்டுவதை அவர் தடுத்திருக்கிறான் என்று சொன்ன தலாக். ஈமான் வேண்டும் சகோதரியால். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், ஆண் அல்லது பெண்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, எந்த ஒரு ஆண் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, ஃபனுஹியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, சொபிஸ்டிகேட்டட் லைஃபை இந்த உலகத்தில் நாம் கொடுப்போம். ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு கணவன், ஒரு மனைவி இணைந்து இபாதத்துகள், நல்ல அமல்கள், இருவர் நல்ல அமலுக்கு வேண்டி உதவி கொண்டார். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவரை வாழ வைப்போம். ஒரு நிறைந்த, ஒரு கம்ஃபர்ட்டான, ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃபில் அவரை நாம் அமர்த்துவோம். குர்ஆன் வாக். முதல் தேவை ஒரு கணவன் ஈமானோடு இருக்க வேண்டும். ஈமான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, அவன் தன்னுடைய மனைவியை நம்ப வேண்டும், ரொம்ப முக்கியம். மனைவியை நம்ப வேண்டும், அதோடு சேர்த்து வெளிப்படையாக தன்னுடைய மனைவிடத்தில் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தன்மை ரொம்ப முக்கியம். அவளை நம்ப வேண்டும் சகோதரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக சொன்னார்கள், சந்தேகம் என்பது ஷைத்தான் ஊட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். இன்னைக்கு அதான பார்க்கிறோம், சந்தேகங்கள், ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை கணவன் மனைவிக்கு மத்தியில். அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுஹுன்ன, உங்களுக்கு உங்களுடைய ஆண்கள் கணவன்மார்களுக்கு மனைவி ஆடை, மனைவிமார்களுக்கு கணவர்கள் ஆடை. உன்னுடைய அந்தரங்கமும் வெளிப்புறங்களும் உன்னுடைய மனைவிக்கு தெரிய வேண்டும், உன்னுடைய மனைவியுடைய வெளிரங்கமும் அந்தரங்கமும் உனக்கு தெரிய வேண்டும். ஆனால் போன்ல இன்னைக்கு கணவர் என்ன செய்யறார், மனைவிக்கு தெரியாமல் வாட்ஸ்அப்பில் சில பெண்களோடு கேட்டால், என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் மனைவிக்கு தெரியாமல், இன்ஸ்டாகிராம் எந்த பிரைவசியும் கணவன் மனைவிக்கு பற்றி இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்கிறது, வெளிப்படையான உறவு இது. என்னுடைய தந்தை இடத்தில் சில விஷயங்களை பேச முடியாது, என்னுடைய தாய் இடத்தில் பேச முடியாது, சகோதரிடத்தில் பேச முடியாது. ஆனால் என்னுடைய அந்தரங்கமும் வெளிப்படையும் நான் ஒரு இடத்தில் பேச முடியும் என்று சொன்னால் என்னுடைய மனைவி மட்டும்தான். டிரான்ஸ்பரன்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஈத்திகாஃப்ல இருக்காங்க, கடைசி 10 இரவுகள் பேசிவிட்டு இரவு நேரம் ஆகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை அழைத்து, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களை அழைச்சிட்டு போறாங்க. இருள் நிறைந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை அழைத்து செல்கிறார்கள். மர்ர பிஹிமா ரஜுலானி மினல் அன்சார், அன்சாரிகளிலிருந்து 2 நபித்தோ அந்த இடத்துல அப்படி வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை கவனித்தவர்கள்
ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார். வஸல்லம அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலா ரிஸ்லிகுமா, என்னோடு இருக்கக்கூடிய பெண் என்னுடைய மனைவி உம்மு சலமா. ரசூலுல்லாஹ் இருள கூட்டிட்டு போறாங்க, ரெண்டு நபித்தோழர்கள் வருகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இதோ நான் அழைத்து செல்கிறேனே, இது என்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உடனே அன்சாரிகள் சொன்னாங்க, قال سبحان الله يا رسول الله, உங்களை நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அல்லாஹ்வின் தூதரே. ஒழுக்கத்தை கற்றுத் தந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் தனிமையில் ஒரு பெண்ணை அழைத்து செல்கிறார்கள், நாங்கள் எப்படி எண்ணுவோம்? ஒழுக்கத்தை படித்து தந்தவர்கள், கற்பொழுக்கத்தை படித்து தந்தவர்கள் நீங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான வார்த்தை சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இப்னி ஆதம மஜ்ரல் தம். நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீர்கள், ஆதமுடைய பிள்ளைகளினுடைய இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடுகிறார். அல்லாஹ், மிக முக்கிய வார்த்தை. என் மனைவி மீது சந்தேகம் எழுகிறது ஷைத்தான். நான் வெளிப்படையாக இருக்க வேண்டும். சந்தேகத்திற்குரிய எந்த வழிகளையும் ஒரு கணவனாக என் மனைவிக்கு நான் காட்டக்கூடாது. நான் அவளுக்கு தெரியாமல் எந்த செயல்பாடுகளை செய்யக்கூடாது. போன்களை ஷைத்தான் ஓடுகிறார். சோச்சனை இன்னி ஹஷீத்து, நான் பயப்படுகிறேன், நீங்கள் அங்கே சென்றவுடன் ஏதாவது தப்பா நினைச்சிருவீங்கன்னு புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் மீது போடுகிறார். போட்டு சும்ம யபஅது ஸராயா, தன்னுடைய படைகளை எல்லாம் அழைக்குகிறார். எல்லாத்தையும் கேட்கிறான், நீ என்ன செய்தாய், என்ன செய்தாய், என்ன செய்தாய்? சொல்ல போடுவான் சொன்னான், நான் கணவன் மனைவி இணைந்த அன்போடு பாசத்தோடு இருந்தார்கள், உள்ளே நுழைந்தேன், சந்தேகத்தை விதைத்தேன், அவ்வளவுதான். இப்லீஸ் சொல்லுவான், நீ செய்த செயல் மிக சிறந்த செயல். சந்தேகம் என்பது இருக்காமல் தன்னுடைய வாழ்க்கை நகர்த்த ஒரு கணவனாக என் மனைவிக்கு நான் அவள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கான வகையில் என்னுடைய செயல்பாடுகளை நான் அமைக்கக்கூடாது. நம்பிக்கை உள்ளவனாகவும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படையாகவும் என்னுடைய மனைவியிடத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஒரு கணவனாக மனைவியின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பேசுவாங்க நல்லா. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டே இருப்பாங்க. உம்மு ஸரா, அபு ஸரா என்கிற ஒரு வரலாறு இருக்கு. ஐயாமுல் ஜாஹிலியாவில் 11 பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை பற்றி ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் உட்கார்ந்து இரவு நேரம் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி உண்டு. ரசூலுல்லாஹ்க்கு அது தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட பேசுவாங்க, அந்த பெண்கள் இப்படி சொன்னார்கள், அந்த கதையை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க. மிக முக்கியம் சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அந்த எக்ஸைட்மென்ட் சொல்லுவாங்க, இப்படி அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண் கணவரை பற்றி இப்படி சொன்னால், இப்படி சொன்னால், இப்படி சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அப்படியே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு மனைவியுடைய வார்த்தைக்கு மதிப்பும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. ஆஃப்டர் தி இன்டர்நெட் வேர்ல்ட், இந்த உலகம் கணினி வயம், மொபைல் வயம் ஆகியதற்கு பிறகு இன்றைக்கு பேசுறதே கிடையாது. அதிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு உளவியல் மருத்துவர் சொன்னார், இதை போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 9 to 6 ஜாப் தான் கணவர் பார்க்கிறார். மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு கணவன் போய்விடுவார். அவள் தனிமையில் இருப்பாள். பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எவ்வளவு நேரம் தான் போன் பார்க்கிறது. அது ஒரு கிளைண்ட் சொல்றாரு, இந்த பொண்ணு யார்கிட்டையுமே பேச முடியாம செவுத்த பார்த்துட்டு பேசிட்டு இருக்கு. கணவர் வருவார், முடித்து விட்டு வேலைக்கு வந்தா எனக்கு ரொம்ப டயர்ட், நான் படுத்து விடுவேன், அவ்வளவுதான். காலைல எழும்பி அப்படியே போவான். அவள் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் கிடையாது, பேசுவதை கேட்பதும் கிடையாது, பேச்சுக்கான ஒரு மதிப்பையும் கிடையாது, அப்படியே இருப்பான், பேச மாட்டான். கால் வந்தால் கட் பண்ணி விடுவான். ஒரு பெண் நேசிப்பாள் சகோதரர்களே. என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் சொன்னா எல்லாத்தையும் கிடையாது.
மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் சகோதரர்களே, அறிஞர்கள் சொல்லக்கூடிய 3 சிஃபத்துகள் ஒரு ஆண் மகனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதுவும் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆண், இது இல்லை என்றால் அவனால் ஒரு நல்ல லைஃபை தொடரவே முடியாது. முதல் விஷயம் என்பது அவனிடத்தில் ஈமான் நற்குணங்கள் அவனிடத்தில் நிரம்ப இருக்க வேண்டும். இரண்டாவது டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவனுடைய லைஃபை ஒருபோதும் தொடர முடியாது. திருமணம் முடித்ததற்கு பிறகு என்னுடைய உம்மா சொன்னா, என்னுடைய வாப்பா சொன்னா, எனக்கு உம்மா அதுதான் கரெக்டா இருக்கும் என்பது அல்ல. இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு ஆண் மகன் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அவன் தான் முடிவெடுக்கணும். எல்லா இடத்திலும் ஒப்பீனியன் கேட்கலாம், எல்லாரிடத்திலும் கேட்கலாம், இது எப்படி செய்ய வேண்டும், எப்படி கேட்டுவிட்டு முடிவை அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்பதற்கான விளக்கம் என்பதே ஒரு ஆண் மகன் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். மனைவி அல்ல. மனைவி ஒப்பீனியன் சொல்லலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், ஆனால் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் ஒரு டிசிஷன் மேக்கிங் இடத்தில் ஒரு கணவன் தான் இருக்க வேண்டும். மூன்றாவது தன்மை ப்ராப்ளம் சால்விங். லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் போகும் அதனை அவன் சால்வ் செய்ய வேண்டும். அப்போ பேச வேண்டும், மனைவிடத்தில் உரையாட வேண்டும். அது எவ்வளவு காலங்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச விட்டு கேட்பார்கள் மனைவிமார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச விட்டு மனைவிமார்களை கேட்பார். எனவே வார்த்தைகளை கவனிப்பது மிக முக்கியமான ஒன்று. அதிலும் ஆபீஸுக்கு போயிட்டு வருவோம், மனைவி ஆர்வத்தோடு பேச வருவாள், நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, ரொம்ப வேலை இன்னைக்கு அப்படி சொல்லி இவர் போய் படுத்துருவார். இது அல்ல, டைம் கொடுக்கணும், பேசணும், வெளியே கூட்டிட்டு போடும். இப்படி இந்த நிலையில் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய குடும்பமாக இருப்பார். நாலாவதாக ஒரு கணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, மார்க்கத்தை மனைவிக்கு கடுமையாக்க கூடாது. மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு தலாக்குகளிலே பெரும்பாலும் தலாக் கணவன் கொடுப்பது காரணம் அவ மார்க்கத்தில் சரியா இல்லை. இவன் மார்க்கத்தை ஒரு 100% ஈமான்தாரி. இவன் நினைப்பான் எனக்கு வரக்கூடிய மனைவி 100% அப்படி முடியாது இல்ல. எனக்கு நான் ஒரு 100% ஈமான்தாரி, ஈமானிய உறுதி இருக்கிறது, நான் தாடி வைத்திருக்கிறேன், சுன்னாவை ஃபாலோ பண்ணுகிறேன், எல்லாம் சரிதான். ஆனால் திருமணம் முடித்த ஒரு பெண் என்னிடத்தில் வரும் பொழுது அவளும் அதே போன்று 100% இருக்க வேண்டும் என்று விரும்புவது மிக முக்கியமான ஒரு மடமைத்தனம். அந்த பெண் 24 ஆண்டுகள் வாழ்ந்த சூழல் வேறு. தலாக், அவன் ஃபஜ்ர் கிளம்பெல்லாம் தலாக் பண்ணிட்டேன், முடிச்சு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் வெறுக்குகிறான் சகோதரர்கள். ஒரு மகன் கொஞ்சம் தவறலாக ஒரு மது பழக்கத்துக்கு போனா ஒரு தந்தை இந்த முறையில படிப்படியாக சொல்லுகிறோமா இல்லையா? ஏன் அவன் மகன், அவனை தலாக் விட முடியாது, அவனை வீட்டை விட்டு முடியாது. அவன் ஒரு மனைவி என்று வந்தால் அவள் தொழலை, தலாக். அவள் சினிமா பார்வை கேட்கிறாள், தலாக். அவள் ஒரு படத்தை பார்க்குகிறாள், தலாக். டைம் கொடுக்க வேண்டும் அவர்களை. நாம் மார்க்கத்தின் பால் இருக்க, இது ஒரு பிராக்டிஸ். அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, மறுமையை பற்றி, கபரை பற்றி, நரகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு லீடர்ஷிப் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை ஒரு பலமானதாக ஆக்கி இருக்கிறான் பெண்கள் மீது. அந்த தஸ்கியா அங்கே குடும்பத்தில் நடைபெற வேண்டும். ரொம்ப முக்கியம் சோதரி. ஏன்னா பெண்களுடைய ஈமான் மிக வலுவானது. ஒரு முறை அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டது என்று சொன்னால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவுக்கு பிறகு முர்த்ததான மிகப்பெரிய மக்கள் உண்டு, ஆண்கள். ஆனால் எந்த ஒரு செய்தி நம்மால் செவிமடுக்க முடியாது ஒரு பெண் முர்த்ததான என்று. ஒரு முறை ஈமான் ஏறிவிட்டது என்று சொன்னால் பெண்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முதல் ஷஹீத் இந்த மார்க்கத்திற்காக ஒரு பெண். அல்லாஹ் அக்பர். அவருடைய ஷஹீதுடைய அந்த வரலாறை படித்து பாருங்கள். கொஞ்சம் மானவங்கப்படுத்துகிறார். இந்த மார்க்கத்தை விட வேண்டும் என்று அம்மார் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் பின்வாங்குகிறார், வேதனை தாங்க முடியாமல். சுமையா ரலியல்லாஹு தஆலா தாய் மானவங்கப்படுத்தப்படுகிறாள். மகனுக்கு முன்பதாக ஈட்டை எடுத்து குத்துகிறார் அவருடைய மரண இடத்தில். ஆனால் ஒரு பொழுதும் அந்த மார்க்கத்திலிருந்து வெளிவரவில்லை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மார்க்கத்தில் பிடிப்பு கொஞ்சம் வந்துட்டாங்கன்னா அதற்கு மார்க்கத்துக்கு லா இக்ராஹ ஃபித்தீன், தீனை வெறுப்பூட்டக்கூடியதாக, பிறரை அது மூஞ்சி சொலிக்கக்கூடியதாக மாற்றக்கூடாது.
மார்க்கத்தை கடினமாக காட்டுறோம் தெரியுமா? மார்க்கத்தை கடினமாக ரசூலுல்லாஹ் இந்த இடத்து மார்க்கத்தை கடினமாக காட்டியதில்லை. மார்க்கத்தை கடினமாக கொண்டு காமிப்பது அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும். அது இந்த காலத்தில் யோசிக்கணும். ஆனால் கொஞ்சம் பிராக்டிஸ், மார்க்கத்தை சொல்ல வேண்டும், ஹதீஸை சொல்ல வேண்டும், குர்ஆனை சொல்ல வேண்டும், பயான் சபைகளை அழைத்து வர வேண்டும், மார்க்கத்தை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும், மார்க்க செய்திகளை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும், கபரை பற்றி சொல்ல வேண்டும், மரணத்தை பற்றி சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர். இந்த நிலைகளை மார்க்கத்தை கடினமாக்காமல் ஒரு கணவர் இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் 1469 செய்தியாக, யஃப்ரஹ் முஃமினுன் முஃமினத்தன், எந்த ஒரு முஃமினான ஆண் முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலிகன், ஒரு பண்பை அவன் வெறுத்தால் இன்னொரு பண்பை புரிந்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றார், ஒரு பண்பு அவள்கிட்ட கொஞ்சம் தப்பா இருக்கும், ஆனால் இன்னொரு பண்பு மூலமாக புரிஞ்சிக்கொள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் எடுத்து பேசுவாள், ஆனால் அவள் நமக்கு சமைத்து போடுகிறாள் அந்த பண்பை, நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கிறாள் அந்த பண்பை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஐந்தாவதாக நேசம். நேசத்தை நாம் மௌத்து வரை, என்னுடைய மரணப்படுக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண இறுதியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையே வைத்து மரணமானார்கள். அல்லாஹு அக்பர். படுக்கையில் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி நிலையை அடைந்த தன்னுடைய மனைவியுடைய கழுத்திற்கும் நெஞ்சுக்கும் இடையே தன்னுடைய தலையை வைத்தவராக மரணித்தார்கள். நேசம். அதுவும் ஒரு பெண் விரும்புவாள், அதை நம்ம காமிக்கணும். கணவனாக நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன், உன்னைத்தான் விரும்புகிறேன். இவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணை ஒரு வீடியோ ரீல்ஸை பார்த்துட்டு, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா, இந்த பொண்ணு ரொம்ப இந்த பொண்ணு நல்லா இருக்காளே, அவள் வெறுப்பாள் சகோதரர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாகிலியாவுடைய கதவை திறந்து விட்டுவிடும். தெரியாது அந்த பொண்ணு இந்த ஆண் நல்லா இருக்கான்னு சொன்னா நமக்கு வருமா இல்லையா? ஒரு ஆணாக கோபம் வரும், ஆணாக இருந்தால் கோபம் வரும். ஆனா இவன் என்ன சொல்றான், இந்த பொண்ணு அழகா இருக்கு, இந்த ரீல்ஸ் இந்த பொண்ணை பத்தி அவள் அழகா இருக்கா, என் மனைவி, என்னுடைய அவுரத், எனக்கு அல்லாஹ் இணைத்த உறவு, எனக்கானவள் அவள், நான் இறுதி படக்க நான் தழுவும் வரை அவளுடைய உறவு எனக்கு சீராக இருக்க வேண்டும். நேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படும், ஐயு நாஸி ஹப்பு இலைக், உங்களுக்கு மனிதர்களை பிடித்தது யார்? ஆயிஷா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அம்ரு இப்னு ஆஸ், யா ரசூலல்லாஹ் யார் பிடிக்கும்? என் மனைவி ஆயிஷா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேசத்தை, தன்னுடைய மனைவிமார்கள், எல்லா மனைவிமாட்டுக்கான நேசம். ஒவ்வொரு மனைவிமாரும் எண்ணுவார்கள், அல்லாஹ் என்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார்கள். ஆறாவதாக மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் 25349 செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வந்தால் அவர் என்ன செய்வார்கள்? சலாம் கூறிவிட்டு எங்களோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். யார்? உலகத்தின் தலைவர், நாளை மறுமையில் முதலில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர். அல்லாஹு அக்பர். வீட்டிற்கு வந்தால் மனைவிகளோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். கிழிந்த துணிகள் ஏதாவது இருந்தால் தானே தைத்துக் கொள்வார்கள். கிழிஞ்ச துணி இருந்தால் தானே தைத்துக் கொள்வார்கள். பால் இறைப்பார்கள், தண்ணி இறைத்து தருவார்கள். இன்னைக்கு கோடான கோடி மக்கள் சொல்கிறார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. அந்த தூதர் ஒரு சிறிய ஒரு இடத்தில், ஒரு சிறிய வீட்டுக்குள்ளதாக தன்னுடைய மனைவிக்காக பால் கறந்திருக்கிறார்கள், தன்னுடைய மனைவிக்காக கிழிந்த ஆடைகளை தைத்திருக்கிறார்கள், செருப்பை தைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முபாரக்கான கரத்தால் செருப்பு தைத்திருக்கிறார். உலகத்தின் ஒரு தலைவர். நாம் பார்க்க வேண்டும். ஏழாவதாக மனைவியை பாராட்ட வேண்டும். ஒரு கணவன் பாராட்டம். ஒரு ஃபுட் வந்தா பாராட்டம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவள் ஒரு செயலை செய்வாள், உங்களுக்கு ஆதரவாக உங்கள் குடும்பத்துக்கு செய்தா பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும். நீ நல்லா செஞ்சது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த செயல் ரொம்ப உன்ட்ட இந்த பண்புல இந்த பண்பு நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாராட்ட பாராட்ட அந்த பண்புகள் அவர்களிடத்தில் மெருகூட்டப்படும். எட்டாவதாக ஆதரவாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாகவும் ஒரு கணவன் ஆதரவாக எல்லா நிலைகளிலும் மனைவிக்கு இருக்க வேண்டும். உம்மா ஏதாவது சொல்லுவாங்க, மனைவி
வாப்பா ஏதாவது சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நான் தன்னுடைய மிக முக்கிய சட்டம் என்பது பாப்பா அம்மாவுக்கு மாறு செய்யக்கூடாது. என் மனைவி ஏன் இப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பத்தி சொல்லுவாங்க, இப்படி இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. ஒரே வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் அவளை நேசிக்கிறேன். அவ்வளவுதான். ஃபாத்திமா, நான் ஆயிஷாவை நேசிக்கிறேன். குறைகள் இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கம்மா அப்பா, பொறுத்துக் கொள்ளுங்கள், அவளை மன்னித்து விடுங்கள். தெரியாது, வேற வீடு தெரியாது, ஒரு ஆதரவு. ஆனால் எல்லாம் நமக்கு அந்த சென்ஸ் இருக்குது. அல்லாஹ் ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா என்பது டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் முழுமையாக அங்கே ஒற்றதில்லை. ஒரு ஆண்மகனுக்கு ஒரு ஆண்மை இருக்கும், ஒரு அறிவு இருக்கும். முழுமையாக பெண்ணுடைய பேச்சை கேட்டு போவதல்ல இஸ்லாம் அப்படி சொல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அப்படி வழிகாட்டவில்லை. ஒப்பீனியன் கேட்பாங்க, சரியாக இருந்தால் அதை எடுத்து நடத்துவார்கள். ஆதரவாக இருக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். 9வது அன்பளிப்புகள். அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். அன்பளிப்பு என்றால் அவளுக்கு பிடித்த ஒரு ஆடை வாங்கி கொடுப்பது, ஒரு அத்தர் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் நம்ம சர்வதரம் நடக்கும். அதை வாங்கி கொடுப்பது அன்பை மிக முக்கியமாக மெருகூட்டும். 10வதாக ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மனைவிடத்தில். ஏன்னா ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, உங்களை பலமாக ஆக்கியிருக்கிறான், உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் அல்லாஹ் தந்திருக்கிறான்னா அது நிதானம் என்பது. உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய மனைவி, உங்களுடைய பிள்ளை, இவர்கள் விஷயத்தில் நிதானத்தை இஸ்லாம் மிக முக்கியமாக வலியுறுத்துகிறது. நீ நிதானமா இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய முறையில் உன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ரியாக்ட், உடனே ரியாக்ட், மனைவி ஒன்று சொன்னா ரியாக்ட். இந்த ரியாக்டுடைய தன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ஒரு பணிப்பெண் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பணிப்பெண் ஒரு சாப்பாடை கொண்டு வராங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. ஒரு சாப்பாடு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு கோபம் வருது. ஏன்னா அன்னைக்கு நாள் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் சாப்பிடணும், அவர்களுடைய நாள். அவங்க எல்லாம் குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் சஃபியாவுடைய வீட்டுக்கு ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில இருந்து உணவு வந்திருக்கிறது. அப்படியே வருது. ஆயிஷா ரலியல்லாஹு சிறிய பிள்ளை அல்லவா, ஒரு சிறிய கோபம் வந்து விட்டது. அப்படியே அதை தட்டி விட்டு விடுதா, கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. என்ன ஆகும்? ஏதாவது யாராவது பண்ணா உடனே மனைவி அடிப்பார்கள். கெட்ட வார்த்தைகளை மனைவியை பேசுவோம். அல்லாஹு அக்பர், கெட்ட வார்த்தை. அது கெட்ட வார்த்தை பொருள் என்ன? ஒரு கெட்ட வார்த்தையின் பொருள் நேரடியாக ஒரு பெண்ணுடைய கற்பை கேவலப்படுத்துகிறது. நீ மனைவியை நோக்கி கெட்ட வார்த்தை பேச இலகுவாக, நான் ஒரு ஆண், ஹலாஸ். கெட்ட வார்த்தை நேரடியாக ஒரு பெண் மீது அவதூறு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்தாங்க, அப்படியே எழுந்தார்கள். தன்னுடைய கரத்தால் அந்த உணவை எல்லாம் அப்படியே அந்த 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 பிளேட்ல எடுத்து வச்சுட்டு ஆயிஷாட்ட கேட்டாங்க, ஆயிஷா இன்னொரு பிளேட் இருக்குதா? ஏன்னா நீ கொண்டு வந்த பிளேட்டை உடைச்சிட்டா, திருப்பி கொடுக்கணும். ஒரு பிளேட்டை கொடுத்தாங்க. அந்த உணவை அப்படியே ரசூலுல்லாஹ் தன்னுடைய கரத்தால் அப்படியே சேகரித்து அந்த பணிப்பெண் இடத்துக்கு கொடுக்கும்போது சொன்னார்கள், உங்களுடைய தாய் கோபத்தோடு இருக்கிறாள், செல்லுங்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் கையை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பதறி விட்டார்கள். அவங்க எதிர்பார்த்தது வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட விதம். ஆயிஷா சொல்கிறார்கள், வாழ்க்கையிலே நான் கவலைப்பட்ட ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஏதாவது பேசியிருந்தா கூட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்துரும். ஆனா ரசூலுல்லாஹ் கையாண்ட பொறுமை, அவங்க இது பண்ண வைக்கிறாங்க. அந்த தவறை உணர்வதற்கான நேரமும் அதை கையாளக்கூடிய அந்த முறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனா இங்க ரியாக்ட், உடனே அடி, வெளியே விட்டு வெளியே போ. நீ யார்? நீ ஒரு பெண்ணு தான். அல்லாஹு அக்பர் கபீரா. ஆனால் அல்லாஹு அக்பர் என்று கையை கட்டுவான். இதுவா சகோதரர்களே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் நிறைய பெண்கள் வந்து நிற்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நிறைய பெண்கள் வந்து வீட்டில் நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார், என்ன செய்தி, என்ன நிறைய பெண்கள் வந்துட்டு போறாங்களே யா ரசூலல்லாஹ்? அவருடைய கணவன்மார்கள் அடைக்கிறார்கள். கணவன்மார்கள் அடிக்குகிறார் என்று சொல்லிவிட்டு போறார்கள். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இரவே மஜ்லிஸை ஒன்று கூட்டுகிறார்கள். ஒன்று கூட்டி சொன்னார்கள், பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நான் அறிகிறேன் பெண்களை நீங்கள் அடிக்கிறீர்கள் என்று, அதை நான் உங்களுக்கு தடை செய்கிறேன். அடிக்கக்கூடாது, டைம் கொடுக்கும். எல்லை மீறினால் கையாளுவதற்கு மார்க்கம் சில சட்டங்களை சொல்கிறார்.
ஆனால் முகத்தில் அறைவது, தள்ளி விடுவது, அடிப்பது அதல்ல சகோதரன். அது ஒரு பலகீனமான ஒரு படைப்பாக இருந்தாலும் அதை கையாளக்கூடிய விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது ஒரு வினா எலும்புதான். நீ வளைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உடைத்து விடுவா. இன்றைக்கு அதுதான் பெரும்பாலான விடயங்கள் நடந்து கொண்டு உடைச்சு விடுவா. நீ கையாளுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டார்களே ஒரு நிதானம், ஒரு பொறுமை, பேச விட்டு கேட்பாங்க எல்லாம். ஒரு லீடர்ஷிப், ஒரு லீடர், நீ ஒரு லீடர், இந்த பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவாய். குடும்பத்தை சரியாக கொண்டு செல்வது உன்னுடைய கடமை. எனவே அந்த பொறுப்புணர்வை உணர வேண்டும். நான் ஒரு ஆண், என்னிடத்தில் இப்படி பேசுவாயா என்கிற தன்மைகள் மிக முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருத்தது. கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரில் சிறந்தவர், உங்களுடைய மனைவிடத்தில் சிறந்தவர். நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர், என்னுடைய மனைவிடத்தில் நான் சிறந்தவன். அப்ப சர்டிபிகேட், ஒரு சிறந்தவர் என்னுடைய கணவர், மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல ஒரு பண்பு நிறைந்தவர் என்கிற சர்டிபிகேட்டை ஒரு ஈமானிய பெண், ஈமானிய மனைவி கொடுத்தால் அவன் லைஃப் கரெக்டா போயிட்டு இருக்க அர்த்தம். இந்த ஒரு 10 தன்மைகள் ஒரு கணவன் பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக மனைவியுடைய 10 தன்மைகள். முதலாவதாக ஈமான். ஈமான் கண்டிப்பாக ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விடயத்தை சொன்னார்கள். அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள், செல்வத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள், வம்சாவளிக்காக அவருடைய குடும்பத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள், தீனுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஃபர்ஃபர் பித்தாத்தி தீன், நீங்கள் தீனை அதிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப தீன் இல்லாத பெண் ஒரு நிறைந்த ஒரு நிலையான வாழ்க்கையை நமக்கு தர முடியாது. அப்ப அந்த பெண்ணிடத்தில் ஈமான் இருந்தால்தான் அந்த பெண் தன்னுடைய பிள்ளைகளை ஈமானினூடாக வார்த்தெடுக்க முடியும். அந்த செலக்ஷன்ல மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அந்த செலக்ஷன், நான் திருமணம் முடிக்க போகிறேன், அந்த பெண் ஒரு ஹாஃபிலாவாக இருக்க வேண்டும். ஆலிமாக்கள் இன்றைக்கு பெரும்பாலும் ரஹிம ரப்பி அது வேற வழியில போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல குணமுள்ள பெண், ஒரு நல்ல ஒரு ஈமானிய ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்களை பார்த்து திருமணம், அந்த பெண் மனைவிடத்தில் ஈமான் நிறைவாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக மிக முக்கியமாக மனைவிமார் கடைபிடிக்க வேண்டியது கட்டுப்படுதல். கட்டுப்பட வேண்டும். தன்னுடைய கணவனின் கமாண்டுக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பாட்டு அதை விட்டு அவர் வெளியேறுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய கணவனுடைய பேச்சை கேட்காமல் வெளியாகிறார் என்று சொன்னால் நரகம். கணவனுக்கு கட்டுப்படுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே ஒரு ஆளுக்கு சுஜூத் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் மனைவிமார்கள் கணவனுக்கு சுஜூத் செய்திருக்க வேண்டும். மேலும் விஷயம் சுஜூத். அந்த கண்ணியம், கணவனுடைய கண்ணியம், இந்த மார்க்கம் எப்படி சொல்கிறது? கணவனை எந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறது? ஆனால் இன்றைக்கு மனைவிமார்கள் பேச்சு கேட்கிறதே கிடையாது. அதுவும் இந்த 2K கிட்ஸ், Gen Z, இந்த தலைமுறைகள் எல்லாம் அல்லாஹு அக்பர், இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டான்ட் லைஃப் வேணும். இப்படி மேகி 2 நிமிஷத்துல வருமோ, எப்படி நம்ம அந்த காஃபி 2 நிமிஷத்துல சீக்கிரம் எடுக்கிறோம், அது மாதிரி லைஃப் சீக்கிரம் நம்ம வெற்றி பெறணும், சீக்கிரம் பணக்கார ஆகணும், சீக்கிரம் நம்ம இதாகிடணும். ஒரு பாட்டுல மொத்தமா வளர்ச்சி வருது இல்லை, அது மாதிரி லைஃப் வர வேண்டும் என்கிற சிந்தனை இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள். லைஃப் என்றால் சினிமா படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு, அவ்வளவுதான், அது வரக்கூடியதுதான். அந்த மனோநிலைமையில் இருக்கிறார், திருமண வார்த்தைக்குள் நுழைகிறார், அது கிடைக்கவில்லை எனில் ஏமாற்றம் அடைகிறார். எனவே கணவனுடைய அந்த கட்டுப்படுதல் ஒரு மனைவிக்கு ரொம்ப முக்கியம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா, ஒரு பெண் அவள் 5 வக்து தொழுகை தொழுதால், வஸாமத் ஷஹரஹா, ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றால், தன்னுடைய கற்பை பாதுகாத்தால், தன்னுடைய கணவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக அந்த பெண் நுழைந்து கொள்ளலாம். 5 வக்து தொழ வேண்டும், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கணவனுடைய பேச்சை கட்டுப்பட வேண்டும். அந்த 4 விஷயம் இருந்தால் எந்த வாசல் வழியாக சொர்க்கத்தில் செல்லலாம். தொழுகை வாசல் வழியாகவா செல்லலாம், ஜிஹாத் வாசல் வழியாகவா செல்லலாம், நோன்பாடு வாசல் வழியாக செல்லலாம். ஆணுக்கு இல்லை. ஆணுங்க கணக்கு கொடுத்துட்டு இருப்பான், உலகத்துல சம்பாதிச்சது, உலகத்தில் அவன் செஞ்சதுக்கெல்லாம். ஆனால் பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 4 விஷயம் தான். 5 வக்து தொழுதியா, ரமலான் நோன்பு பிடிச்சியா, கற்பை பாதுகாத்தியா, தன்னுடைய கணவனுடைய பேச்சு கட்டுப்பட்டாயா, எந்த வாசல் வழியா போனவோ போ, அவ்வளவுதான். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய பேரை பார்த்தேன்,
நரகத்தில் பெண்கள் அதிகமாக சாப வார்த்தையை பேசுவார்கள், கணவனுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். எவ்வளவு ஈஸியோ அவ்வளவு கஷ்டம். அப்போ கட்டுப்படுதல், மரியாதை கொடுக்க வேண்டும். கணவனை ஒரு லீடர்ஷிப்பை ஒருத்தவன் தாங்கி நிற்கிறான், அவன் யாராக வேண்டுமானம் இருக்கட்டும், அவனை உணர வைக்க வேண்டும். நீ ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர். அது அவன் கொடுக்கக்கூடிய மரியாதையில தான் இருக்கு. ஒரு மனைவி மரியாதை கொடுத்தால்தான் ஒரு கணவனால் குடும்பத்தை மிக வலுவாக நடத்த முடியும். ஒரு லீடர்ஷிப், ஒரு லீடர் எப்படி மதிப்போமோ, ஒரு மதிப்பு, ஒரு அன்பு கலந்த மதிப்பை கணவனுக்கு அவனை உணர வைக்க வேண்டும். நீ இந்த உலகத்திலே எனக்கு சிறந்தவன் நீதான், என்னுடைய ஹீரோ நீதான். இதை உணர வைத்தால் ஒரு மனைவி ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும். மூன்றாவதாக உறுதுணையாக இருக்க வேண்டும். உறுதுணையாக இருப்ப வேண்டும். மனைவி மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டும். கணவனுடைய வீழ்ச்சியிலும் சரி வளர்ச்சியிலும் சரி உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹு அக்பர். அந்த பெண்மணியுடைய வரலாற்றை எல்லாம், நம்முடைய அந்த தாயுடைய வரலாற்றை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அல்லாஹுவின் தூதரோடு கொண்ட நேசம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஹிரா குகையில் இருப்பார்கள் சகோதரர், நீ உம்ராக்கு போனால் தெரியும், காமிப்பார். அங்கே ஹிரா குகை இருக்கிறது. இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, பள்ளங்களும் கற்களுமாக நிறைந்த பள்ளத்தில் அல்லாஹுவின் தூதருக்கு உணவை எடுத்து செல்லக்கூடிய பெண்மணி, அல்லாஹு அக்பர். பல நாட்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கணவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேலை இல்லையா? அல்லாஹு அக்பர். இல்லை, கணவன் எதுக்கோ அங்கே இருக்கிறார். உணவை எடுத்து அந்த பள்ளத்திலும் கற்களிலும் அந்த மலையிலும் ஏறி ஏறி அந்த பெண்மணி உணவை சுமந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுப்பாங்க. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார்கள். வஹி இறங்கியதற்கு பிறகு ஜம்மிலூனி, போர்த்துங்கள் என்னை, போர்த்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் பதற்றப்படுகிறார். கணவன் வருவான், பதற்றப்படுகிறான். வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ள முடியவில்லை, ஆபீஸ் பிரச்சனை, நெருக்கடி. வருகிறான், யாரிடத்தில் போகுவது? தாயிடத்தில் சொல்வதா, தந்தை இடத்தில் சொல்வதா? என்னுடைய பாதி என் மனைவிடத்தில் தான் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து இப்படி ரொம்ப நான் ஒரு விடயத்தை பார்த்தேன், நான் பயப்படுகிறேன். அந்த இடத்துல சொன்னாங்க, ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, என் கணவரே, அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான். இந்த உறுதுணை எல்லாம் இருக்கிறதா? கணவன் சம்பாரிச்சு போடும் பொழுது மாஷா அல்லாஹ் கணவன் வேற லெவல் ஸ்டேட்டஸில். கணவன் கொஞ்சம் பிசினஸ் லாஸ், அவ்வளவுதான், உடைந்து விடுகிறாள், திட்டுகிறான். அவனே வழியில இருப்பான், மார்க்கம் வழிகாட்டு, அவனே வழியில இருப்பான், அவனே கடனில் இருப்பான், கஷ்டத்தில் இருப்பான். நான் அவனோடு மரணம் வரை நான் அவனோடு வாழ வேண்டுமே, அவன் இப்படி கூணிக்குறுகி இருக்கிறானே, நான் அவனோடு, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களுக்கு நினைத்ததை உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த உறுதுணை நல்ல ஒரு வாழ்க்கையை எடுத்து செல்லும். நான்காவதாக, ஒரு பெண் பொருளாதார நிர்வாகம் அவள் சரியாக இருக்க வேண்டும். கணவனுடைய பணம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்து அதனை நிர்வாகம் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வல் மர்அத்து ராஇயத்து ஃபில் பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி. கேள்வி கேட்டுப்படுவோம் மஹ்ஷர் மைதானத்தில், கணவனுடைய பொருளாதாரத்தை எப்படி நிர்வாகம் செய்தாய், எப்படி வீட்டை கொண்டு சென்றாய்? ஆனா இன்றைக்கு துபாயில் இருப்பார் கணவர், மாதம் மாதம் என்னுடைய மனைவி பிள்ளைகள் யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்று கஷ்டப்பட்டு உழைத்து போடுவான். மதிப்பே இருக்காது. நீங்கள் கொடுக்கிற 30,000 ரூபாய் எதற்கு செல்லும்? அல்லாஹு அக்பர். உலகத்தில் ஒரு கவள உணவில்லாமல் பல மக்கள் சரியான தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த ரிஸ்கை என்னுடைய கணவன் மூலமாக வழங்குகிறானே, மாதம் மாதம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கஷ்டப்படுகிறான். இவ்வளவு அனுப்புறீர்களா? அப்படியா, நெக்ஸ்ட் மந்த் நான் ஒரு 5 பவன் நகை எடுக்கிறேன், நீங்க இஎம்ஐ கட்டிருங்க. அல்லாஹு அக்பர். கணவன் கஷ்டங்கள் புரிவதில்லை, அவன் கஷ்டப்படுகிறான். அவன் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில்
நிலையான ஒரு ரசூல் சகோதர மனைவிமார்கள். ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நிறைவாக இருப்பார்கள். அது ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. கணவனுடைய பொருளாதாரத்தை சீராக நாம் நிர்வகிக்க வேண்டும். ஐந்தாவதாக ஆணுக்கு சொன்ன கணவனுக்கு சொன்ன ஒன்று நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு 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 மனைவி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இல்ல என் பிரைவசி, என்னை சந்தேகப்படுகிறீர்களா? இல்லை. கணவன் சந்தேகப்படக்கூடிய வகையிலான செயல்பாடுகளையும் ஒரு மனைவி என்கிற முறையில் நான் வெளிப்படுத்தக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், அது நான் படிக்கக்கூடிய காலத்தில் இருந்தான், இப்ப அவன்கிட்ட பேச அவன் நிம்மதியா இருக்கும். இல்லை, ஹராம். அப்ப கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், கணவனுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதனோடு சேர்த்து வெளிப்படையாக எல்லா விஷயம் ஷேர் டுகெதர், ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் செய்திகளை. ஆறாவதாக ரொம்ப முக்கியம், இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இருக்கும். இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில இல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் வரும், சந்தோஷமான தருணம். ஆண் அதை விரும்ப மாட்டான், பெரும்பாலான ஆண்கள் அதை விரும்புவதில்லை. ஆனால் பெண் அதை விரும்புவாள். போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ், தேங்க்ஸ் மை ஹஸ்பண்ட், என்னுடைய கணவனுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன், ஏன் எனக்கு 5 பவுன் நகை எடுத்ததும் தான் ஸ்டேட்டஸ்ல போட்டுருவாங்க. இதனால் என்ன ஆகும்? அல்ல ஐனி ஹக்குன், கண்ணு கந்திஷ்டி. மகிழ்ச்சியான தருணங்கள், தன்னுடைய கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சி, அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இந்த அருளை எங்களுக்கு வழங்கி இருக்கிறாய், இதை எங்களுக்கு நிலையாக வைப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாரி நிஅமதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹ் நிஅமத்தை வழங்கி விட்டாய், பறித்து விடாது. மனைவி என்ன செய்கிறாள்? போன்ல யார்கிட்ட பேசுறது? நண்பர்கிட்ட, அவருடைய தோழிட்ட. ஹலோ, என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு வந்து 5 பவுன் எடுத்து தந்தார், என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஐபோன் வாங்கி தந்தார். அவருடைய ஹஸ்பண்ட் அப்படி இருக்க மாட்டாங்க. என்ன ஆகும்? எதை வைத்திருக்கும்? பொறாமை கொண்டு வரும். பொறாமை எங்கே கொண்டு வரும்? அவருடைய தோழி இன்னைக்கு எவ்வளவு தலாக்குகள், மனைவியின் தோழியோடு கள்ள தொடரும் நடக்கிறதா இல்லையா சகோதரன்? மனைவியோட தோழி கள்ள தொடரும் கணவன். அல்லாஹு அக்பர். ஏன் நீ எல்லாம் அவள்கிட்ட சொல்ற? அவள் விரும்புகிறாள், என் கணவன் இப்படி இருக்கான், அவன் எதுவுமே செய்யல, உன் கணவன் செய்யறான், எனவே கள்ள தொடரும். இந்த பேஸ்புக், இந்த இன்ஸ்டாகிராம், இந்த இதுல கணவன் மனைக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதன் ஷர். அல்லாஹ் நிஅமத் தந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த நிஅமத்தை வழங்கி இருக்கிறாய், இது நிலையாகவே, இது தொடர்ச்சியா எனக்கு தா, உனக்கு நன்றி செலுத்துகிறேன், இந்த அன்போடு மரணம் வரை எங்களை கொண்டு செய், இதுதான் இருக்க வேண்டியது. கண்ணோர் வந்து விட்டால் முடித்து விட்டது அடி கணவன் மனைக்கு மத்தியில். அப்ப இந்த ஒரு தவிர்க்க வேண்டும். மனைவிமாரின் அடிப்படையிலே உடனே ஸ்டேட்டஸ் போடுவது இதெல்லாம் தொடர்ந்து அல்லாஹ் நிஅமத் தந்தால் அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் அதை பார்த்து விரும்புகிறார், அனுபவிக்கணும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதான் விஷயம். சோ இதே போல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தோழிகள் யாரிடத்தில் பழகினாலும் அது கெட்ட பாதைக்கு வழி சேர்க்கும். ஏழாவதாக, ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் வரக்கூடிய எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், பொருந்திக் கொள்ள வேண்டும். எதுவாக இருக்கட்டும், அவன் 25,000 சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் அனுப்பினாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய அந்த சிக்கத்துக்கு, அவனுடைய வலிமைக்கு அவன் தருகிறான். அவனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவருக்காக துவா செய்ய வேண்டும். அவரை வந்து, ஆனா இதுதான், இந்த பெண்கள் தான் நாளை மறுமையில் யார்? நான் சொன்ன இந்த பண்புகள் பெண்கள் சொர்க்கத்தில் ஹூரின்களுடைய தலைவிகள். ஹூரின்களுடைய தலைவிகள் இந்த பண்புகளோடு வாழ்ந்தால் கணவனிடத்தில் எது வந்தாலும் அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். எட்டாவதாக, தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். கணவனுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனைவியாக அல்லாஹ் ஆணை விட பெண்ணை அழகாக படைத்திருக்கிறான். எனவே அந்த அழகு என்னுடைய கணவனுக்குத்தான் என்கிற ரீதியில் இருக்க வேண்டும். இல்லாமன் ரஹிம ரப்பி, இறையச்சம் உள்ள பெண்களை தவிர கணவன்கிட்ட எல்லாம் அழகு கிடையாது. ஹிஜாபினுடைய அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். கணவனிடத்தில் சொல்கிறார், எனக்கு இந்த ஹிஜாப், ஒட்டக திமிலை போல ஒரு ஹிஜாப் வேண்டும், எனக்கு இந்த ஹிஜாப், இறுக்கமான ஹிஜாப் வேண்டும். போட்டு யாருக்கு காண்பிக்க? அந்நிய ஆண்கள். இல்லாம ரஹிம ரப்பி, என்னுடைய ஜீனத், என்னுடைய அலங்காரங்கள், என்னுடைய அழகு என்னுடைய கணவனுக்குரியது.
என் அழகு, என்னுடைய முக அழகு, என்னுடைய எல்லா அழகுகளும் என்னுடைய கணவனுக்குரிய சகோதரர்களே. இந்த இதை ஒரு மனைவி புரியவர். அதே போலத்தான் ஒரு கணவனும். குர்ஆன் முதல்ல உங்க கண்ணை தான் தாழ்த்த சொல்லுது. இவன் எல்லா பொண்ணையும் சைட் அடிப்பான், மனைவி மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அல்ல. மனைவிட்ட சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா அல்ல. குர்ஆன் முதலில் உங்களைத்தான் சொல்லுகிறது, கண்களை தாழ்த்திக்கொள், குறைந்து குறைந்து பேசாதே. ஒரு ஆண் மகன், நீ ஒரு ஆண். சஹாபாக்கள் இது மிக கடுமையாக இருப்பார்கள். அந்நிய பெண் வந்தால் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய பேச்சு நல்ல எடுத்து பார்க்க மாட்டார்கள், இந்த ஃப்ளர்ட்டிங் பண்ண மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். சர்வசாதாரணம். இன்றைக்கு ஒரு மனைவி தன்னுடைய அழகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குறாங்க, யா ஃபாத்திமா, அழகு என்றால் என்ன? அழகு என்றால் என்ன சொல்லி. என்னுடைய மகளே, அன்பு மகளே, அழகு என்றால் என் அழகை என்னுடைய கணவருக்கு, என்னுடைய கணவருடைய அழகு என்னுடைய மனைவி, என்னுடைய கணவருடைய அழகு எனக்கு, என்னுடைய அழகு என்னுடைய கணவருக்கு. அல்லாஹ் அவருடைய அந்தரங்கமும் வெளிப்படையும் எனக்கு, என்னுடைய அந்தரங்கம் வெளிப்படையும் அவனுக்கு. அவ்வளவுதான். என் அழகு என்னுடைய கணவருக்குரியது, அவர் அழகு எனக்குரியது. அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த அழகுபடுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதிலும் அறிஞர்கள் சொல்லுவார்கள், வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் மனைவியை தஹஜ்ஜத் தொழுவ வைக்கிறதற்கு. கணவனும் மனைவியும் பேச்சுலர் இருக்கும்போது முடியாது, ஆனால் ஒரு லைஃபுக்குள்ள நீங்க போகும் பொழுது இந்த தஹஜ்ஜத் கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு ஃபர்தாக நீங்க ஆக்க வேண்டும். ஒரு 2 ரக்அத் 2 பேரும் எழும்பி தொழுங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ரஹ்மத் இறங்கும், நேசங்கள் கூடும். உன் மனைவியை பார்க்கும் பொழுது உனக்கு அழகாக தெரிவார், உனக்கு அன்பு கூடும். உன் மனைவிக்கு உன்னை பார்க்கும்போது நீ அழகாக கூட. இங்க 10 மணி நேர தூக்கம். அல்லாஹ் அக்பர். கணவன் மனைவி 10 மணி நேர தூக்கம் ஒரே வீட்டில் முடிஞ்சு போச்சு. எழும்பும்போது என்ன வரும்? வெறுப்பு தான் வரும். அதை ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 9வது நேசம். கணவனை நேசிக்க வேண்டும், அளவு கடந்து நேசிக்க வேண்டும். என்னுடைய நேசம் முழுக்க என்னுடைய கணவன் தான், அப்படி நேசிக்க வேண்டும். கணவனுக்கு உதவி செய்ய ஹிதுமத்துகள் செய்ய வேண்டும். கணவனுக்கு எல்லா ஹிதுமத்துகளும், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய செய்தி, ஹிதுமத் செய்யுங்கள், அது உங்களுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். 10வது மிக முக்கியமானது, கணவனுடைய குடும்பத்தாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய குடும்பம் இருக்குல்ல, தாய் தந்தை, நல்ல முறையில் நடக்க வேண்டும். அதை ஒரு ஆண், ஒரு கணவன் விரும்புவான், அதை நேசிப்பான். நீ எழுந்து பாருங்களேன், ஒரு மருமகள் மாமியாரிடத்தில், ஆனா இயற்கையா ஒரு பொசசிவ்னஸ், ஒரு இது இருக்கும் இடையில். மகனை பெற்றவர்கள் ஒரு பயம் இருக்கும், என்னுடைய மகனை கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு. அப்படி இருக்கும் இயற்கையாக ஒரு தாய். அப்ப அந்த மருமகள் என்ன சொல்ல வேண்டும்? அது உங்கள் மகன், அவன் உங்க பேச்ச தான் கேட்பான். இந்த ரீதியில் தான். ஏனால் நான் ஒரு பயானில் நான் சொன்னேன், வெறுக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் கஃன் துணிக்குள்ளே நுழைந்தவுடன் நேசிக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் மருமகள் மாமியாரை வெறுப்பாள். இந்த உலகத்திலேயே உனக்கு பிடிக்காத யார்கிட்ட மாமியார் என்று சொல்லுவாள். ஆனா சாலிஹான பெண், இறையச்சம் உள்ள பெண் சொல்ல மாட்டாள். ஆனால் மௌத்தாகிவிட்டால் அழுறாள் இருந்துட்டு. இப்ப எவ்வளவு காலம் வேஸ்டா போச்சு சகோதரர்களே. என்னுடைய மாமியாரோட நல்ல பண்புகள், அதே போல மாமியாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு நோக்கிறாள், ஆனால் அவருடைய அண்டை விட்டார் அவரால் நோவினை செய்யப்படுகிறார். ஹிய மின் அஹ்லின் நார். மாமியார் நல்ல தொழுறாங்க, நல்ல தஸ்பீஹ் ஓதுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, மருமகளை நோவினை செய்தால் நரகம். ஒரு மருமகளாக இருந்தாலும் சிறிய காலம் தான் அவர்களுடைய வாழ்க்கை. மகனை பெற்று தந்திருக்கிறார், ஒரு அருமையான மகனை தந்திருக்கிறார். அவன் என்னுடைய வாழ்க்கை இன்னும் நகர்த்தி செல்ல வேண்டும். அவர் அல்லாஹ்வுக்காக, அவருடைய பொருத்தத்திற்காக நல்ல முறை நடக்க வேண்டும் சகோதரர்கள். ஏன் இந்த ஈகோக்கள், ஏன் இந்த இது, ஏன் நாளைக்கு நீயும் ஒரு தாயாக பரிணாமம் அடைவாய், உனக்கும் ஒரு மகன் வருவான், அல்லாஹ் அப்படியே காஞ்சி தருவான் எல்லாத்தையும். அல்லாஹ்வுடைய சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுன்னா என்று ஒன்று உண்டு. என்ன செஞ்சாலும், என்ன நம்ம யாருக்கு என்ன செஞ்சாலும் மரணத்திற்கு முன்பதாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை நம்ம ஆக்கிரும். யாருடைய சொத்தை சூறையாடினாலும், யாருடைய பணத்தை அபகரிச்சாலும், யாருடைய ஹக்குகளை நம்ம மோசடி செய்தாலும், குறிப்பிட்ட காலம் 7 ஆண்டு 8 ஆண்டு அந்த பணத்தை வச்சு சுகம் காணலாம்.
பண்ணதற்கெல்லாம் சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் எண்ணிக்கொண்டே இருப்பான் நாளை. ஒரு புடிதான், அவ்வளவுதான். எனவே அந்த விடயங்களிலே நாம் பயந்து கொள்வோம். எனவே மனைவிமார்கள் கணவனுடைய உம்மா வாப்பா சகோதரர், உம்மா வாப்பா மட்டும் சகோதரர் அல்ல, உம்மா வாப்பா அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்களுடைய பண்புகள் ஒரு தடவை சொல்றான். முதலில் அவனுக்கு ஈமான், இரண்டாவது நம்பிக்கையாக மற்றும் வெளிப்படையாக தன்னுடைய மனைவிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், அவர்கள் பேசுவதை கவனிக்க வேண்டும். நான்காவதாக மார்க்கத்தை அவர்களுக்கு கடினமாக காட்டக்கூடாது ஒரு கணவனாக. ஐந்தாவதாக நேசம் ஒரு கணவன் மனைவிடத்தில் காட்ட வேண்டும். ஆறாவதாக ஒரு கணவன் என்ற முறையில் மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழாவதாக அவளை பாராட்ட வேண்டும். எட்டாவதாக ஆதரவாக அவளுக்கு இருக்க வேண்டும். ஒன்பதாவதாக அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும். பத்தாவதாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பெண்களுடைய பண்பு முதலாவதாக ஈமான், இறையச்சம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவளுக்கு கணவர் கட்டுப்பட வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். மூன்றாவதாக அவருக்கு எந்த நிலையிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நான்காவதாக பொருளாதாரத்தை அழகிய முறை நிர்வாகம் செய்ய வேண்டும். ஐந்தாவதாக நம்பிக்கை மற்றும் வெளிப்படையாக தன்னுடைய கணவனிடத்தில் அவள் இருக்க வேண்டும். ஆறாவதாக மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படையாக யாரிடத்தில் பகிர்வது அவளுக்கு நல்லதல்ல. ஏழாவது கணவனிடத்தில் வரக்கூடிய அனைத்தையும் பொருந்திக் கொள்வது. எட்டாவதாக அவளை தன் அழகுபடுத்த வேண்டும் கணவனுக்காக. ஒன்பதாவதாக நேசம், உதவி தன்னுடைய கணவனுக்கு அவள் வெளிப்படுத்த வேண்டும். பத்தாவதாக கணவனின் குடும்பத்தில் அவள் அன்பு காட்ட வேண்டும். இந்த 10 தன்மைகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் கேட்டிருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் இந்த தன்மைகளோடு பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரை மாற்றி அல்புரிவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் சிறந்த குடும்பமாக இந்த குடும்பம் சொர்க்கத்திலும் ஒளிமயமாக வருவதற்கான தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இதனை பிராக்டிஸ் பண்ணும். ஒரு முஸ்லீம் அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் தான் முஸ்லீம். பயிற்சி படுத்திக் கொண்டே இருப்பான், தன்னை மெருகூட்டி கொண்டே இருப்பான். இந்த தன்மைகள் இதெல்லாம் என்ன, இன்னைக்கு என்ன, இது என்கிட்ட இல்லையா, ஓகே. இது சஹாபாக்களுடைய சிஃபத். இந்த தன்மைகளோடு கேட்ட செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அதனை பயிற்சி படுத்தும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனூடாக பலம் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ருக்கு பிறகு அல்மனார் இஸ்லாமிக் செனட் பராகாவில் வைத்து கிதாபுல் கபாயிர் போன வாரம் முதல் வகுப்பை ஆரம்பித்தோம். இந்த நாளைக்கு 2ஆம் வகுப்பு ஆரம்பிக்கிறது. எனவே அதிலும் பெரும்பாலான மக்கள் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் செய்வானாக. எப்படி இந்த மஜ்லிஸிலே அழகிய முறையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் நிறைந்த மக்களாக நம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோல் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் தாபிஈன்களோடும் தாபிஈன்களோடும் மேல் நம்முடைய பெற்றோர்களோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்த்து அல்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன் அன்ஹு வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.